வரப்புயர நீருயரும், நீருயர நெல் உயரும் என்பது சான்றோர் வாக்கு. இதற்கமைய பண்டைய காலத்தில் நாடு தன்னிறைவு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மன்னர்கள் தமது ஆட்சி காலங்களில் குளங்களை நிர்மாணித்தார்கள். தூர நோக்கோடு சிந்தித்து ஒவ்வொரு துளி நீரும் சேமிக்கப்பட வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்டிருந்த அவர்களின் நோக்கம் இன்று செயலிழந்து போகும் அபாய நிலை தோன்றியுள்ளது. வன்னி நிலப்பரப்பில் வவுனியா மாவட்டத்தில் இடம்பெறும் அவ்வாறான ஒரு அபாய நிலை தோன்றியுள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். வவுனியா மாவட்டத்தின் பெரும்பாலான கிராமங்கள் ஒவ்வொரு குளங்களின் பெயரை கொண்டே அழைக்கப்படுகின்றன. விவசாய மாவட்டமான வவுனியாவில் சுமார் 600 குளங்கள் இருக்கின்ற போதிலும் வவுனியா நகரத்தை அண்டிய பகுதிகளில் உள்ள 12 குளங்கள் மண்ணிரப்பப்பட்டு அழிந்து போகும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளன. பல அரசியல் கட்சிகள் தேர்தல் காலங்களில் குளங்களின் நீரேந்து பகுதிகளில் மக்களை குடியமர்த்தியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் மேலும் நிலத்தினை அபகரிக்கும் நோக்கில் குளத்தில் மண்ணை நிரப்புவதாக விவசாய அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. இந்த குளங்களில் மண்ணை நிரப்பி மேட்டு நிலங்களில் சிலர் வீடுகள் மற்றும் கட்டிடங்களை அமைப்பதாக தெரிவிக்கும் விவசாயிகள் இவ்வாறு குளங்கள் மூடப்பட்டு வருவதால் அவற்றின் நீர் கொள்ளளவு குறைவடைந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். இது நெற்றிகைக்கு தேவையான நீரை விநியோகிப்பதில் பாரிய தாக்கத்தை செலுத்துகின்றது. வீடுகள் கட்டுப்படுறால இப்போ எங்களுக்கு அந்த கழிவு சரியான வடிகால் அமைப்புகள் இல்லாத ஒரே பகுதியால் வயல்களுக்குள்ள விழுந்து நெல்லையும் பயிர்களையும் பிடுங்கி கொண்டு போகிற சேதங்கள் ஏற்படுகின்றது. குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. சில பேர் அந்த குளத்திற்குள்ளே சில அரச உறுதிகள் கூட சில குளங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. குளங்களில் மண் நிறைக்கப்படுவது மற்றும் அனுமதி பெறப்படாது கட்டிடம் அமைக்கப்படுவது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டும் அதற்கெதிரான நடவடிக்கை எடுக்காமையினால் இந்த நிலை அதிகரித்து வருகின்றது. இதனால் விவசாயிகள் விவசாயத்தை கைவிடும் அபாயம் தோன்றியுள்ளது. இதேவேளை நீரேந்து பகுதிகளில் நீர் வற்றுவதால் வறட்சியான காலங்களில் நிலக்கீழ் நீரை பெற்றுக் கொள்வதிலும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக அந்த பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நிலத்தடி நீர் என்பது குளங்களில் நீர்களை தேங்கி வைத்தால்தான் அந்த நிலத்தடி நீரை குடிநீராக கூட பாவிக்க முடியும். ஆனால் இங்கே இருந்த கடந்த காலங்களில் இந்த குடிநீருக்கும் இந்த விவசாயத்துக்கும் பெரிய அநியாயம் நடைபெற்றுள்ளது. எனவே வவுனியா மாவட்டத்தின் விவசாயத்தையும் நிலக்கீழ் நீரையும் பாதுகாப்பதற்காக குளங்களில் மண் நிரப்பப்படுவது தடை செய்யப்பட வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களினதும் விவசாயிகளினதும் எதிர்பார்ப்பாகும்.